திருவாரூர் மாவட்டத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள சுமார் 50,000 நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கியிருக்கின்றன. இதுகுறித்த களத்தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதிராஜ். வணக்கம். நேற்றைய தினம்தான் எதிர்க்கட்சித் தலைவர் திருவாரூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகள் கிட்ட குறைகளை கேட்டறிந்தார். அப்படி இருந்துமே இன்னும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலையா? என்ன கள சூழலாக இருக்கு? அதாவது தற்போது திருவாரூர் விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல அவங்க அறுவடை செஞ்ச அதாவது குறுவை நெல் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில கொள்முதல் நிலையங்கள்ல கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலைய வளாகங்களிலேயே தற்போது வரையும் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது வடகிழக்கு பருவமழையும் தீவிரமடைந்துள்ள நிலையில் நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு முழுமையாக இயக்கம் செய்யப்படாமல் அப்படியே வைக்கப்பட்டுள்ளது. இதனால் நெல் மூட்டைகளில் உள்ள நெல் மணிகள் தற்போது முளைக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக மன்னார்குடி அருகே வேர்குடி, பெருமங்கலம், அணுக்குடி, வடுவூர், காரிக்கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல கொள்முதல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ள சுமார் 50,000 நெல் மூட்டைகள் இயக்கம் செய்யாததால் அங்கேயும் முளைக்க தொடங்கியுள்ளது. இந்த வேர்குடி கிராமத்தில் மட்டுமே 10,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களில் முளைத்து வீணாகியுள்ளது. இதனால் ஏற்படும் சேதத்திற்கு அந்த கொள்முதல் நிலைய பட்டியல் எழுத்தாளர்கள் தான் அதனால் ஏற்படக்கூடிய சேதத்திற்கான பணத்தொகையையும் பல லட்சம் ரூபாய் அளவிற்கு கட்ட வேண்டும் என்ற நிலையில் அவர்களும் மிகுந்த வேதனையில் உள்ளனர். இதனால் விவசாயிகளும் துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.